வணக்கம். தமிழ்நாட்டில் 39 இடங்களையும் கைப்பற்றும் திமுக. வெளியான பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவு. அதுவும் திமுக எத்தனை சதவீத ஓட்டு பெறும் தெரியுமா? அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இதற்கிடையே லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை திமுக வேகமாக வெளியிட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் திமுக பிரம்மாண்டமான கூட்டணியை அமைத்துள்ளது. அதன்படி வரும் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக 27 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. மேலும் திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், விசிக 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, மதிமுக 1, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் 1, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 1 என்ற எண்ணிக்கையில் போட்டியிடுகின்றன. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான ஏபிபிசி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின. அதன்படி திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் 39 மக்களவை தொகுதிகளையும் தமிழ்நாட்டில் கைப்பற்றி வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மொத்தமுள்ள 39 இடங்களில் 38 இடங்களில் வெற்றி வகை சூடியது. அந்த வகையில் வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 இடங்களையும் கைப்பற்ற வேண்டும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் நேற்று வெளியான ஏபிபிசி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் 39 இடங்களையும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2019 பெற்றதை விட திமுக கூட்டணி ஒரு இடம் கூடுதலாக பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பு தரவுகள் வாக்கு பங்கின் அடிப்படையில் 54.7% திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக அதிமுக கூட்டணி 27.8% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது இடத்தை பாஜக கூட்டணி பிடிக்கும் என்றும் 10.9% வாக்குகளை பெற வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனை தவிர மற்ற கட்சிகள் 6.8% வாக்குகளை பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நேற்று வெளியான இந்த கருத்து கணிப்பு முடிவு அதிமுக மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்னதாக வெளியான பல்வேறு கருத்து கணிப்புகளில் அதிமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி கணிசமான சில இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் நெருங்கும் சூழலில் நேற்று வெளியான ஏபிபிசி ஓட்டரின் பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு தரவுகளின்படி தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என்றும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிகளுக்கு 0 தான் என்றும் கூறப்பட்டுள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 மக்களவை தொகுதியிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் என்று ஏபிபிசி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.